வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் டெஸ்டிங்னா என்ன, எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதோட பிரின்சிபல் என்ன, கெப்பாபிலிட்டிஸ் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போது நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு தியரி பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் முத்துலட்சுமி கனகராஜ், குவாலிட்டி எக்ஸ்பர்ட், ACET level 3 in all methods, APA certification holder, PMP and Physio level 3 certification holder. So part 3 magnetic field theory. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு மேக்னெட்டிக் டொமைன்ஸ். மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அப்படின்னா ஒரு மேக்னட்டைஸ் ஆகிற மெட்டீரியலில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு டின்னி பார்ட்டை தான் வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாடியில் வந்துட்டு இருக்கிற செல்ஸை வந்துட்டு நம்ம எப்படி டைரெக்டாக பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியுமோ, சேம் அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் டொமைன்ஸும். அதே மாதிரி ஒரு மேக்னெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதோ சேம் ரியாக்ஷன் தான் மேக்னெட்டிக் டொமைன்ஸு கொடுக்கும். லைக் மினியேச்சர் மேக்னெட் மாதிரி தான் இந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ் வந்துட்டு அன்மேக்னட்டைஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போது எந்த ஒரு ஓரியன்டேஷனுமே இல்லாமல் ரேண்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது இதுதான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா, இது மேக்னட்டைஸ் ஆகலை, இப்போது நார்மலாக அன்மேக்னட்டைஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு இல்லாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி இல்லாமல் ரேண்டமாக இருக்கிறது தான், ஓரியன்டேஷன் இருக்காது. ஸோ அங்கங்கே அப்படி சொல்லி கண்ணா பின்னான்னு இருக்கும். எப்படி மேக்னெட்டுக்கு வந்துட்டு சவுத் போல் நார்த் போல்னு இருக்கோ அதே மாதிரி மேக்னெட்டிக் டொமைனுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எண்ட் நெகட்டிவ் எண்டுன்னு சொல்லி 2 எண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம எப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு மேக்னட்டைஸ்டு மெட்டீரியலை மேக்னட்டைஸ் பண்ணுறோமோ அப்போது அந்த டொமைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரேண்டமாக ஓரியன்டட் ஆகும். ஸோ எல்லாமே சேம் டைரக்ஷனில், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி ஓரியன்ட் ஆகும். ஸோ இதுதான் ரேண்டம்லி ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போது நம்ம வந்துட்டு மேக்னட்டைஸ் கொடுக்குறோமோ, எக்ஸ்டர்னல் மேக்னட்டைசேஷன் அப்ளை பண்ணுறோமோ அப்போது டொமைன்ஸ் எல்லாமே ஓரியன்ட் ஆகிடும். இதுதான் மேக்னெட்டிக் டொமைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் போல்ஸ் அண்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் போல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒவ்வொரு மேக்னெட்லேயுமே வந்துட்டு 2 டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, நார்த் அண்ட் சவுத். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைரக்ஷன்ஸை தான் நம்ம வந்துட்டு மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னட்டைஸ் பண்ணுறப்போ டொமைன்ஸ் எல்லாம் அலைன் ஆகி சேமாக நார்த் டு சவுத் போலுக்கு வந்துட்டு ஃபோர்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். எப்படின்னா, இப்போது இங்கேருந்து நார்த் டு சவுத் போலுக்கு, அவுட் சைடு அப்படின்னா நார்த் டு சவுத் போலுக்கும், இன்சைடு அப்படின்னா சவுத் டு நார்த் போலுக்கும் ஃபோர்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். இது வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு லூப்பாக மட்டும்தான் இருக்கும். எப்போவுமே க்ளோஸ்டு லூப்பாக தான் இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் லைன்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகாது. ஸோ எப்படி நம்ம ஒரு மேக்னெட்டை வந்துட்டு நம்ம பிரேக் உடையுது அப்படின்னா, எப்படி அந்த மேக்னெட் வந்துட்டு செயல்படாமல் போகாது, அது 2 மேக்னெட்டாக வந்துட்டு செயல்படும். ஸோ எப்போவுமே ஒரு மேக்னெட் 2ஆக பிரேக் ஆகுது அப்படின்னா அது 2 மேக்னெட்டாக தான் செயல்படும். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ். இதுதான் இந்த தியரி. ஸோ எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கிற போல்ஸ் தான் அட்ராக்ட் ஆகும், சேம் போல்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகாது. இதுதான் அட்ராக்ட் ஆகும், சேம் போல்ஸ் எப்போவுமே அட்ராக்ட் ஆகாது. So each piece forms its own north and south poles. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அப்படின்னா, அதாவது லைன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். இந்த லைன்ஸ் நம்பர் ஆஃப் எத்தனை ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்கோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் ஃபோர்ஸ் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 4 லைன் தான் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே 10 லைன்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லைன்ஸை தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் ஃபோர்ஸை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். கேப் இருந்தாலும் லூப் வந்துட்டு க்ளோஸ் ஆகிரும். இந்த லூப்ஸ் வந்துட்டு எப்போவுமே க்ளோஸ்டு லூப்பாக மட்டும்தான் இருக்கும். மேக்னெட்டிக் டொமைன்ஸ் எப்போவும் லைனப் ஆகிருச்சுன்னா எல்லாமே ஒரே ஃபோர்ஸில் ஆக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இந்த மேக்னெட்டிக் பார் டெவலப்ஸ் எ டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஆல் மேக்னெட்டிக் டொமைன். அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாம் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் லைன்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் போல்ஸ் அண்ட் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்.
ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்துட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி இது மேக்னடைஸ் ஆகும் ஆகாது அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் இருக்க பெர்மியபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஊடுருவும் தன்மை இருக்குது, நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு ஊடுருவி அந்த மெட்டீரியலில் போகுது அப்படின்ற அந்த ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் அந்த மெட்டீரியல் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இல்லையா அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது வந்துட்டு ஊடுருவாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு அதில் பாஸ் ஆகாது. இதில் பெர்மியபிலிட்டி ஏரை விட ரொம்ப லோவாக இருக்கிறனால காந்தத்தன்மை சுத்தமாக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்டு அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேக்னடைஸ் பண்ண முடியுமா, நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது வந்துட்டு மேக்னடைஸ் ஆகாது. சேம் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலும் அதே மாதிரி தான். நம்ம லார்ஜ் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் நம்ம மேக்னடைசேஷன் நம்ம பாஸ் பண்ணாலும் அது வந்துட்டு ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிக்குமே தவிர்த்து நம்ம ரிட்டைன் பண்ணாது. அதுதான் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும், ஆனால் ஒட்டாது. அது வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் அட்ராக்ட் பண்ணும் மேக்னடைசேஷனை. ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ் சஸ்பெக்டபிலிட்டியாக தான் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு மெட்டீரியலில் வந்துட்டு ஒட்டாது. லைக் இப்போ வுட்டு அலுமினியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டாது. ஏரை விட ஸ்லைட்டாக தான் அதிகமாக இருக்கும், ஸ்லைட்லி தான் அதிகமாக இருக்கும். பட் டயாமேக்னெட்டிக் வந்துட்டு ஏரை விட கம்மியாக இருக்கும், பேராமேக்னெட்டிக் ஏரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபெரோமேக்னெட்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்மியபிலிட்டி வந்துட்டு ஏரை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ராங்காக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கும் அண்ட் ஏபிள் டு ரிட்டைன் தேர் மேக்னடைசேஷன். ஸோ எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிமூவ் ஆனதுக்கப்புறமும் கூட அதில் வந்துட்டு கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னடைசேஷன் வந்துட்டு இருக்கும், ரிட்டன்டிவிட்டி வந்துட்டு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். லைக் எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். ஸோ அந்த ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் மேக்னடைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரெசிடுவல் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசிடுவல் மேக்னட்டிசம் அதாவது நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் ரெசிடுவல் மேக்னட்டிசம் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மேக்னடைசேஷன் வந்துட்டு அது மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மேக்னட்டிசத்தை தான் வந்துட்டு நம்ம ரிட்டன்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெசிடுவல் மேக்னட்டிசத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸ் தான் வந்துட்டு கோஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம 3 டேர்ம் பார்த்துருக்கோம், ரிட்டன்டிவிட்டி அண்ட் கோஹசிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரெசிடுவல் மேக்னட்டிசம். நம்ம மேக்னடைசேஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் சர்டைன் அமௌண்ட் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சர்டைன் அமௌண்ட் எவ்வளவு ரிட்டைன் ஆகுது அப்படின்றத வந்துட்டு ரிட்டன்டிவிட்டின்னு சொல்லுவோம். கோஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக, அந்த ரெசிடுவல் மேக்னட்டிசத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்துட்டு கோஹசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் அதாவது சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸில் வந்துட்டு நம்ம 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று பெர்மனண்ட் மேக்னெட்ஸ். பெர்மனண்ட் மேக்னெட்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா, பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் அப்படின்னா ஒரு மேக்னெட்டில் பெர்மனண்ட்டாகவே டொமைன்ஸ் எல்லாமே அலைன் ஆகியிருக்கும். இந்த பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, ஒரு ஸ்பெஷல் அலாய்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி, எல்லாத்தையும் மீன்ஸ் எல்லாத்தையும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு இப்போ லைக் காப்பர், நிக்கல், அயன் இது 3ஐயும் எடுத்துக்கிட்டோன்னா அது 3ஐயும் வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில், அதாவது ஹை டெம்பரேச்சரில் வந்துட்டு ஹீட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு குனேஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மேக்னெட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பெர்மனண்ட் மேக்னெட் உருவாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி நம்ம பெர்மனண்ட் மேக்னெட் வந்துட்டு அதில் இருக்கிற டொமைன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அலைன்டாக தான் இருக்கும், அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டெய்லி யூசேஜில் பார்த்தோம் அப்படின்னா டிசி மோட்டார்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், ஸோ அதிலெல்லாம் பார்த்தோம்னா பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் வந்துட்டு சூப்பர் மேக்னெட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு எர்த் வந்துட்டு ஒரு பெரிய மேக்னெட்டாக தான் வந்துட்டு செயல்படுது. ஏன்னா பூமி வந்துட்டு
துருவங்கள் வந்துட்டு இருக்குது. பூமியிலையும் காந்த துருவங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய காந்தமாக தான் அது செயல்படுது. ஸோ இதோட ஃபீல்டு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா 0.03 MT. இது சின்னதாக இருந்தாலும், அதாவது இந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்துட்டு கம்மியாக இருந்தாலும், இது வந்துட்டு மூவ் ஆகிற ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில், எக்ஸாம்பிளுக்கு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் அயன் தானே. இப்போது ஃப்ளைட் இப்போ மூவ் ஆகுது அப்படின்னா அதை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்துட்டு போதுமானதாக இருக்குது. ஸோ அதான் ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மூவ் ஆகுது அப்படின்னா அதோட காந்த தன்மையை வந்துட்டு தூண்டுறதுக்கு இந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் போதுமானதாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி டீமேக்னடைசேஷன் இதில் பண்ணும்போது நம்ம இப்போது மேக்னடைசேஷனுக்கு நார்த் டு சவுத் போல் யூஸ் பண்ணுவோம். டீமேக்னடைசேஷனுக்கு வந்துட்டு டியூ டு எர்த் ஃபீல்டு இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம கன்சிடர் பண்ணுற ஓரியன்டேஷன் வந்துட்டு அதாவது ஈஸ்ட் வெஸ்ட்டாக இருக்கும். ஈஸ்ட் வெஸ்ட்டில் வச்சு தான் நம்ம வந்துட்டு டீமேக்னடைசேஷன் வந்துட்டு பண்ண முடியும் இதில். நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கலி இன்டியூஸ்டு மேக்னட்டிசம். மெக்கானிக்கலி இன்டியூஸ்டு மேக்னட்டிசம் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, கோல்டு ஒர்க்கிங் ஆர் ஃபார்மிங். ஒரு மேக்னடைஸ் ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு நம்ம கோல்டு ஒர்க்கிங் பண்ணுறனாலையோ இல்லை ஃபார்மிங் பண்ணுறனாலையோ, கோல்டு ஒர்க்கிங் ஆர் ஃபார்மிங் மூலமாக ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு மேக்னடைஸ் பண்ணுறோம். இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். அதாவது டீமேக்னடைஸ் பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு ஏசி காயில் ஆர் யோக் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டீமேக்னடைசேஷன் பண்ணுவோம். இதில் இப்போ கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னா ஒரு மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் இது ஒரு மெட்டலில் வந்துட்டு அதோட ரீக்ரிஸ்டலேஷன் டெம்பரேச்சருக்கு கீழே, அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே அதை வந்துட்டு டீஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஷேப்க்கு நம்ம கொண்டு வர்றது, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்துட்டு கோல்டு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அட் ரூம் டெம்பரேச்சரில் நம்ம பண்ணுவோம். இதில் என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோலிங், ப்ரெஸ்ஸிங், ஃபார்மிங், ஸ்டாம்பிங் அண்ட் காயினிங். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு கோல்டு ஒர்க்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரோலிங் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், திக்னஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ட்ராயிங் அப்படின்னா புல்லிங் மெட்டல், அதாவது வயர்லேருந்து டியூபுக்கு வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்ல, புல்லிங் மெட்டல். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட்ஸும் வந்துட்டு நம்ம கோல்டு ஒர்க்கிங்கில் யூஸ் பண்ணுறோம். இதனால் வந்துட்டு என்னென்ன எஃபெக்ட்ஸ் நம்ம மெட்டீரியலுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வந்துட்டு ஒரு மெட்டீரியலோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த கோல்டு ஒர்க்கிங்னால். சேம் டைம் டக்டிலிட்டியும் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். அதாவது டைமென்ஷனல் அக்யூரஸியாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம லோ டெம்பரேச்சரில் தான் இதை பண்ணுறோம், அதனால் சர்ஃபேஸ் ஃபினிஷிங்கும் டைமென்ஷனல் அக்யூரஸியும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்னட்டிசம் வந்துட்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு ரெசிடியூவல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேக்னட்டிசம் வந்துட்டு இன்டியூஸ் ஆகும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஹீட் வந்துட்டு தேவை கிடையாது. நம்ம ஹீட்டிங் பண்ணி இதை பண்ணல, ஹெவி ஹீட்டிங் நம்ம இதில் பண்ணல. ஸோ அதனால் எனர்ஜி வந்துட்டு சேவ் ஆகும். சேம் டைம் ஒரு மெட்டீரியலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் வந்துட்டு கிடைக்கிது. சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்துட்டு ஹாட் ஒர்க்கிங்கை விட கோல்டு ஒர்க்கிங்கில் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த காயில் அண்ட் யோக் யூஸ் பண்ணி நம்ம டீமேக்னடைசைஸ் பண்ணுறனால, பக்கத்தில் எதுவும் டீமேக்னடைசேஷன் நடந்துகிட்ருக்கும்போது பக்கத்தில் எதுவும் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று மேக்னடைஸ் ஆகலாம், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி மேக்னடைஸாக இருந்தது அப்படின்னா டீமேக்னடைசேஷனும் ஆகலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு சீக்வென்ஷியல் டீமேக்னடைசேஷன் ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 3 வந்துட்டு பார்க்கலாம். பார்ட் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதுலேருந்து நம்ம பார்த்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு என்னென்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாட் இஸ் த டிப்பிக்கல் ஓரியன்டேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டொமைன்ஸ் இன் அ மேக்ரோஸ்கோபிக்கலி அன்மேக்னடைஸ்டு மெட்டீரியல்? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் இஸ் கிளாஸிஃபைட் அஸ் அ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அண்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம். ஸோ ஈஸி. என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.